அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். விசுவாசிகள் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட, இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட பிறகு கூட, இந்த மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு கூட அவங்களும் இப்படி தான் சாயறாங்க. ஒன்று கொஞ்சம் சில பேர் இப்படி சாயறாங்க, கொஞ்சம் சில பேர் இப்படி சாயறாங்க. வாழ்றதுக்கு அவங்கள விசுவாசி ஆக்குனாரு, உங்களை ரட்சித்தார் தேவன். நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையை போல வாழ்றதுக்கு ரட்சித்தாரு, அல்லது மாம்சத்துக்கு அடிமையை போல வாழ்றதுக்காக ரட்சித்தாரு. ரெண்டுமே தவறு. ஒரு விசுவாசினா இப்படியும் சாயக்கூடாது, இப்படியும் சாயக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு அடிமையா இல்லை, ஒரு வேற விதமான ஒரு மேலான வாழ்க்கையை வாழுகிறார்கள். என்ன விதமான வாழ்க்கை? ஒரு புத்திரன் என்ற வாழ்க்கை. பாருங்க, இதை ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விளக்குறேன். பவுல் இந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, ஏன்பா இப்படி சாயறீங்க? சில பேர் இப்படி சாயறீங்க, உருப்படியா வாழுங்களேன் அப்படின்றாரு. கிறிஸ்து உங்களை இதிலிருந்தும் மீட்டெடுத்துட்டார், அதிலிருந்தும் மீட்டெடுத்துட்டார். திரும்ப இதுக்கே அடிமையா போறதுக்கு கிடையாது. திரும்ப இது கீழே போய் சங்கிலி போட்டு உங்களையே மாட்டிக்க கிடையாது. இப்போ ஒரு மேலான வாழ்க்கையை வாழும்படி உங்களை மீட்டெடுத்துட்டார். அந்த வாழ்க்கையை வாழுங்க. புத்திரன்ற சத்தியத்தில் இதுதான் முதல்ல பேசிக்ன்றார் பவுல். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஆள் தேசத்தினுடைய சட்டத்தெல்லாம் மீறி அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்கன்னு வைங்க. மீறினதுனால ஜெயிலில் போடுறாங்க. சட்டப்படி அவர் தப்பு செஞ்சிட்டாரு. தப்புனா லேசான தப்பு இல்லை, இஷ்டத்துக்கு செஞ்சு அவரை பிடிச்சி குற்றவாளின்னு தீர்த்து ஜெயிலில் போட்டுடுறாங்கன்னு வைங்க. சும்மா இல்லை, ஆயுள் தண்டனை, அவ்வளோதான். போனது தான், வெளியே வர முடியாதுன்ற நிலைக்கு வரைக்கும் போயாச்சு. இப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க. திடீர்னு எங்கிருந்தோ அவர் மன்னிக்கப்பட்டார்னு ஒரு நியூஸ் வருது. ஜெயிலுக்கு ஒரு லெட்டர் வருது. யார் இதை சைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தா பிரசிடென்ட்டே சைன் பண்ணியிருக்கார், ஜனாதிபதியே சைன் பண்ணியிருக்கிறார். இந்த குற்றவாளி மன்னிக்கப்பட்டாச்சு. பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு, ஜனாதிபதிக்கு குற்றவாளியை மன்னிக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு. பிரசிடென்ஷியல் பார்டன் சொல்லுவாங்க அதை. அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி, ஒரு கவர்னருக்கும் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கு. அவருக்கு தான் டாப் பவர். மன்னிக்கலாம் உரிமையோடு, அவருக்கு அந்த ஆக்சுவல் உரிமை இருக்கு. அவர் மன்னிச்சிட்டாருன்னு லெட்டர் ஜெயிலுக்கு வருது. உடனே இந்த குற்றவாளியை கூப்பிட்டு சொல்றாங்க, பிரசிடென்ட் உன்னை மன்னிச்சிட்டாருந்தா அப்படி நீ போகலாம் அப்படின்ட்டு. ஜெயிலை விட்டு வெளில வராருன்னு வைங்க. உள்ள இருந்ததுக்கும் வெளியே வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் போலீஸுடைய பர்மிஷன் தேவை. ஜெயிலில் போலீஸ் இப்படி நடந்து வந்தாங்களே சும்மா அப்படியே நிற்கணும், பணிவாக இருக்கணும். அவங்களை கண்டு பயப்படுவாங்க பொதுவாக எங்கள் ஜெயில் உள்ள. ஆனால் வெளியே வந்த பிறகு எல்லாரும் போலீஸை கண்டு பயந்துட்டா இருக்காங்க. கிடையாது, போலீஸ் பாட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க, நாம் பாட்டு போயிட்டு வருகிறோம். அப்போ உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். இப்போ வெளியே வந்தாச்சு, இப்போ போலீஸை கண்டு பயப்பட தேவையில்லை. உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய கட்டுக்கீழே இருந்தார்கள். இந்த குற்றவாளி அவங்க கட்டுக்கீழே இருந்தாங்க. வெளியே வந்த பிறகு இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. ரட்சிப்பு இப்படிதான் ஆரம்பிக்குது. அதாவது நாமும் நியாயப்பிரமாணத்தினால் அதுக்கு அடிமையா இருந்தோம், ஜெயிலில் இருந்த மாதிரி. அதாவது ஒவ்வொரு காரியத்திலையும் நியாயப்பிரமாணம் நம்மளை பயமுறுத்துச்சு. அதாவது ஒவ்வொரு காரியமும் வந்தாலும், ஏன்னா நாம அது நியாயப்பிரமாணத்தினுடைய தவறு இல்லை. திரும்ப சொல்றேன், போலீஸ் மாதிரி போலீஸ்கிட்ட எந்த தவறும் இல்லை, குற்றவாளிகிட்ட தான் தவறு. நாம எல்லாத்தையும் மீறினதுனால பயம். அது போலதான் நாம எல்லாத்தையும் மீறினதுனால நியாயப்பிரமாணம் நம்மளை பயமுறுத்துச்சு எங்க ஜெயிலில் இருந்தப்போ, ரட்சிப்படுறதுக்கு முன்னால. ஆனா நாம இப்போ மீட்டெடுக்கப்பட்டாச்சு, வெளியே வந்தாச்சு.
ஜெயிலை விட்டு வெளில வந்தாச்சு. ஆனால் நிறைய விசுவாசிகள் இப்போவும் போலீஸை கண்டு பயப்படுற மாதிரி குற்றவாளிகள் அந்த மாதிரி செய்வாங்க. சிலர் ரிலீஸ் ஆன பிறகும் ரோட்டில் போலீஸ் பார்த்தா பயந்துருவாங்க. அதுபோல விசுவாசிகள் மீட்டெடுக்கப்பட்ட பிறகு கூட நியாயப்பிரமாணத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ இதை செய்யலைன்னா அவ்வளோதான், அவுட்டு. பயம். பயப்பட தேவையில்லை. ஏன்? அந்த கட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டாச்சு. பவுல் என்ன சொல்றாரு? ஃப்ரீடம் உண்டாயிடுச்சு. அடிமையா இல்லை, நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. ஆனா அது மட்டும் இல்லை, பவுல் சொல்றது வெறும் நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க, ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்றது மட்டும் இல்லை. சுயாதீனம், ஃப்ரீடம் மட்டும் கிடையாது. சன்ஷிப் இஸ் மோர் தென் ஃப்ரீடம். நீங்க புத்திரன்ன்றது நீங்க ஃப்ரீன்றதை காட்டிலும் மேலான ஒரு நிலை. ஃப்ரீ ஆயிட்டீங்கன்றது ஒன்று, ஆனால் தேவனுடைய புத்திரன் ஆயிட்டீங்கன்றது அதை காட்டிலும் மேலான நிலை. இந்த நிலையை மனசுக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்பட மாட்டீங்க. நியாயப்பிரமாணத்துக்கு பயப்பட மாட்டீங்க. இந்த உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன். இந்த குற்றவாளி விடுதலையாக்கப்பட்டான், வெளியே வந்துட்டான்னு சொன்னேன்ல. அவன் வெளியே வந்துட்டு இந்த விசுவாசிகள், சில விசுவாசிகளை போல் அவனும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 20 வருஷம் உள்ளே இருந்த பிறகு வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை பழகிட்டு இருக்கும். போலீஸை பார்த்து பயந்து பயந்து பயந்து, ஏன்னா அவங்க சொல்கிறது மீறி 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 இன்னும் பயந்து 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 அவங்க கட்டிலே இருந்து 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 பழகிட்ட பிறகு வெளியே வந்தால் ஃப்ரீயாக விட்டாலும் ஒரு நாயை கட்டி போட்டு இப்படியே சுற்றுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கட்டை எடுத்து விட்டாலும் அந்த நாய் அங்கேயே சுற்றின்னு இருக்கும். அந்த மாதிரி குற்றவாளி வெளியே வந்த பிறகு கூட அந்த பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க. சிலர் அது மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயிலில் இருந்து ரொம்ப வருஷம் இருந்த பிறகு அவங்க ரிலீஸ் ஆன பிறகு வாழ்க்கையை வெளியே ஃப்ரீயாக வாழ முடியலையா அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு உள்ளே வாழ்ந்து பழகியாச்சு. இப்போ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தோன்னா அதை அப்படி வாழ முடியலன்றாங்க. இன்னும் அந்த பயம், இன்னும் அந்த உள்ளே இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ பார்க்குறாங்க வெளியே. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இப்போ நான் அந்த குற்றவாளியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய ஃப்ரெண்டு அந்த ரிலீஸ் பேப்பர்ஸ், அந்த பேப்பர் பிரசிடென்ட் சைன் பண்ணாருன்னு அந்த பேப்பர் எடுத்து அப்படியே வாசித்துட்டு இருக்காருன்னு வைங்க. வாசித்துட்டு இருக்கப்போ அவர் கவனிக்கிறாரு, இந்த குற்றவாளி வெறும் மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த லெட்டரில் எழுதியிருக்காரு பிரசிடென்ட்டு, இவன் இனிமே பிரசிடென்ட்டால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகனாய் எண்ணப்படுகிறான். வெறும் மன்னிக்கப்பட்டு விட்டுறல பிரசிடென்ட், இவரை தத்தே எடுத்துட்டாரு, மகனா ஆக்கிட்டார், குடும்பத்திலே சேர்த்துட்டாருன்னு லெட்டரில் எழுதியிருக்குன்னு வைங்க. எப்படி இருக்கும்? அந்த ஃப்ரெண்டு காமிக்கிறார். உடனே அந்த ரிலீஸ் ஆனவன்ட்ட காமிக்கிறார், எப்பா உனக்கு தெரியுமா, நீ வெறும் மன்னிக்கப்பட்டு உன்னை உள்ள பிரசிடென்ட் உன்னை அடாப்ட் பண்ணிட்டார், உன்னை தத்து எடுத்துட்டார், மகனாவே எடுத்துட்டார், குடும்பத்தார் ஆக்கிட்டார், தெரியுமா உனக்கு இது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவனுக்கு? இவ்வளோ நாள் என்ன யோசிச்சுட்டு இருக்கான், ஏதோ மன்னிச்சு விட்டாங்க வெளியேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு என்ன உணர்வு வருது? ஆஹா, நான் தத்தெடுக்கப்பட்டேன். உள்ள நுழையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சிலர் நம்பவே மாட்டாங்க. ஆனால் அந்த லெட்டரை பார்த்தா அப்படிதான் எழுதியிருக்கு, பிரசிடென்ட் சைனும் இருக்குது, சீலும் இருக்குது. பார்க்க பார்க்க இவன் நம்ப ஆரம்பிக்கிறான்னு வைங்க. உண்மையிலே நம்பிட்டானா அடுத்த முறை ரோட்டில் போகிறப்போ போலீஸை பார்க்குறான்னு வைங்க. முன்னைய காட்டிலும் பயப்படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மேலான காரணம் இப்போ இருக்கு அவன்கிட்ட. வெறும் ஜெயிலில் இல்லை, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்றது மட்டும் இல்லை, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்றது மட்டும் இல்லை, பிரசிடென்ட்டுடைய மகனாகவே இருக்கிறேன். அந்த ஸ்தானத்தை யோசிக்கும் போது பயப்பட தேவையில்லை. நான் இவ்வளோ பெரிய ஆளுடைய மகனாக இருக்கிறேன், நான் இப்படி ஆக்கி இருக்கிறாங்க, இந்த போலீஸை காட்டிலும் மேல் அதிகாரியாக இருக்கிற அவருடைய மகனாக இருக்கிறேன் அப்படின்றது மனசுக்கு வந்ததுன்னா அப்போ அவனுக்கு அந்த பயம் அவ்வளோ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் அந்த பிரசிடென்ட் அவனை வீட்டுக்கே அழைக்கிறான்னு வைங்க. லெட்டரில் எழுதியிருக்கு, நீ வீட்டுக்கு வாப்பா, நீ என்னுடைய மகன், நீ வீட்டுக்கு வா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு எழுதுறான்னு வைங்க. இவ்வளோ நாளாக பார்க்காம அப்படியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் பார்த்து சரி பிரசிடென்ட் வீட்டுக்கு போய் லெட்டரை காமிச்சா அவங்க உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டு அவனுக்கு ராஜ ட்ரீட்மெண்ட்டு. பிரசிடென்ட்டே வராரு, அவனை அப்படியே அரவணைக்கிறார், அவனை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்றார். இவனுக்கே ஆச்சரியம், இவன் லெட்டரில் மகன் எழுதியிருக்கான், ஆனால் இவனால் நம்ப முடியல. ஆனால் பிரசிடென்ட் அவனை அவ்வளோ மகனாக ட்ரீட் பண்ணி, பிரசிடென்ட்டுக்கு சொந்த மகனும் இருக்கிறாருன்னு வைங்க. இதுலேயே கிறிஸ்தவ ரட்சிப்பினுடைய சத்தியம் வருது, நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த சொந்த மகனை நடத்துறது போல இவனை நடத்துறார், அவ்வளோ அன்பு காண்பிக்கிறார். இவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்க வாழ அந்த பிரசிடென்ட்டோட நேரம் செலவழிக்க
அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னால் அதிகாரிகளை பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருந்தது அவனுக்கு. ஏன்னா குற்றவாளிகள்லாம் பொதுவாக எல்லா அதிகாரியும் மோசமான ஆட்கள்ன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் வெளியே வந்து இப்போ இவ்வளோ டாப்பான அதிகாரி வீட்டில் போய் இவர் ரொம்ப சூப்பரான ஆள்னு வைங்க, இவரை போல ஒரு இரக்கமுள்ளவர் இல்லைன்னு வைங்க, இவரை போல அவ்வளோ அன்புள்ளவர் இல்லைன்னு வைங்க. அதை பார்க்குறாங்க, இவ்வளோ பவர்ஃபுல் ஆள், ஆனால் அவ்வளோ இரக்கமாக இருக்கிறாரு, அவ்வளோ அன்பை காண்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சொந்த மகனாக நடத்துகிறார். இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் அப்படியே வாழ அவனே மாறுகிறான். உள்ளத்தின் சுவாபமே மாறுது. கொஞ்சம் அவன் வந்து இந்த அற்பமான காரியங்களை எண்ணிட்டு இருந்தான், அற்பமான வாழ்க்கையை வாழணும்னு அந்த ஒரு நோக்கத்தோடு இருந்தான். இப்போ வந்து ஆளை மாற ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பிரசிடென்ட் வீட்டில் வாழ்கிறான், பிரசிடென்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவரை போல கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறான். நடக்குங்க, அங்கேயே இருந்து அவரோடைய பழகுனா நடக்கும் அந்த மாதிரி. அப்புறம் போக பிரசிடென்ட் இவனை அன்பு கூறுறான்றது மட்டும் இல்லை, இவனே பிரசிடென்ட் அன்பு கூற ஆரம்பிச்சிடறான். இவ்வளோ நாளாக பிரசிடென்ட் இவனை மகனாக கருதுறாரு, ஆனால் இவன் வந்து பிரசிடென்ட் அப்பாவாக கருதலை, பெரிய ஆளாக பார்க்குறான். சரி, ஏதோ நல்லா பண்ணிட்டாரு, ஏதோ நல்லா செஞ்சுட்டாரு, எனக்கு இறக்கம் காமிச்சிட்டாருன்னு பார்க்குறான். ஆனால் ஒரு அப்பான்ற முறையில் அணுகலை, நம்ப முடியல, அப்பான்னு வாயத்தரன்னு சொல்ல முடியல. ஆனால் போக பிரசிடென்ட் இவனை அன்பு கூற இவனுக்கு வந்து இவனுக்குள்ள தானாக இந்த ஒரு அஃபெக்ஷன் வருது, ஒரு அன்பு வருது அவர் மேலே. எந்த அளவுக்குன்னா வளர்ந்து போய் கடைசியில் ஒரு நாள் அப்பாவேன்னு சொல்கிறான். அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றான். அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்றான். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறான்னு வைங்க. வெறும் ஐயோ நன்றி, என்ன ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தீர்னு மட்டும் கிடையாது, நீர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறீர் என்ற அந்த ஒரு நெருக்கம் உண்டாயிடுதுன்னு வைங்க. அந்த லெவலுக்கு அவன் வந்துட்டான்னு வைங்க. இப்போ நான் கேட்குறேன், அவன் வந்து இந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்போ போலீஸை கண்டு பயப்படுவான்னு நினைக்கிறீங்க? போலீஸுக்கிட்ட வம்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இருக்கிறதுலே மேலான அதிகாரி பிரசிடென்ட், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாருன்னு வைங்க. அவர் சும்மா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திட்டு செய்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறார், ரொம்ப சூப்பராக இருக்கிறார். அவரை போல் யாரும் பர்ஃபெக்டாக அவரோடையே இருந்து அவரை மாதிரியே ஆகிட்டே வரான்னா அவன் போலீஸை கண்டும் பயப்பட மாட்டான், போலீஸ்கிட்ட வம்பவும் பண்ண மாட்டான். இன்னும் கேட்டால் போலீஸ் அவனை பாராட்டுவாங்க. அப்போ என்ன இந்த மாதிரி மாறிட்டேன்? ரட்சிப்பு ஒரு ஆளை இப்படி மாற்றுது. என்னுடைய உதாரணத்தில் பிரசிடென்ட் வந்து தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது தேவனை போல அப்படி ஒப்பிட்டேன். போலீஸ் வந்து நியாயப்பிரமாணம். ரட்சிப்பு வந்து என்ன பண்ணுது? வெறும் நம்மளை நியாயப்பிரமாணத்திலிருந்து அந்த சங்கிலியிலிருந்து விடுதலை ஆக்கிடுறது மட்டும் இல்லை, நம்மளை வந்து தேவனுடைய குடும்பத்தில் போய் சேர்த்துருச்சு, மகனாக்கிடுச்சு, அவரோட ஒரு உறவு கொடுத்துருச்சு, இந்த உறவுல வளரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருச்சு. இதை நாம் பயன்படுத்துவோமானால், அவரோட நெருங்கி பழகுவோமானால், இந்த உறவை பெருசாக எண்ணுவோமானால், அவரோட நேரம் செலவழிப்போமானால், போக அவரை போலவே மாறிட்டு வந்துடும். ஏன்னா இது வெறும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை மட்டும் கிடையாது, நம்ம சுவாபத்தையே உள்ள போய் மாற்றிட்டாருன்னு வேதம் போதிக்குது, அவருடைய வித்தியை உள்ள தரிக்க வச்சுட்டாருன்னு வேதம் போதிக்குது. அப்போ நம்மளை வெறும் பேப்பர்படி லீகலாக வெறும் மகனாக ஆக்குறது மட்டும் இல்லை, சுவாபத்திலே மகனாக ஆக்கிட்டாரு. அவரோடையே வீட்டில் இருந்து வாழ்ந்து பழகி நேரம் செலவழிச்சு அவருடைய அன்பை பெற்று 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 தேவனை பற்றி பேசுகிறேங்க. அவர் எவ்வளோ அன்பு கூறுறாரு உணர 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 நமக்கு என்ன நடக்கும்? நாம் அவரை அன்பு கூற ஆரம்பிச்சிடறோம் அதிகமாக. அது மட்டும் இல்லை, அவரை தகப்பன அணுக ஆரம்பிச்சிடுறோம். வெறும் கடவுள் தேவன் மட்டும் கிடையாது, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் பவுல் சொல்லுகிறார். அதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை அது அப்படிப்பட்ட வாழ்க்கை. அந்த அனுபவத்துக்கு வளர்ந்து வர வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த அனுபவத்தை வைத்துக்கொள்ள முடியும், ஆனால் வைத்துக்கொள்றது இல்லை. நான் கேட்குறேன், உங்களுக்கு அப்பா பிதாவே அப்பா அப்படின்னு சொல்லி அவரை பேச முடியுதா? அவர்கிட்ட, கடவுள்கிட்ட அப்படி அணுக முடியுதா? அவ்வளோ தைரியத்தோடு, அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ நெருக்கத்தோடு அவரோட அந்த அளவுக்கு பழகுறீங்களா? பழகி இருந்தீங்கன்னா
உங்களை எப்படி மாற்றிருப்பார்னா, நீங்கள் இப்போ நியாயப்பிரமாணத்தை கண்டு பயப்பட தேவையில்ல. அது உங்களை பயமுறுத்த முடியாது. ஏன்னா மகனாயிட்டீங்க, அடாப்ட் பண்ணியாச்சு, மகனாயாச்சு. இப்போ நியாயப்பிரமாணம் பயமுறுத்த முடியாது. ஐயோ நீ இதை பண்ணலன்னா காலின்னு கிடையாது. என்னை மகனா தத்தெடுத்தாச்சு. நான் இதை நியாயப்பிரமாணத்தை செஞ்சதுனால அவர் தத்தெடுக்கல. இயேசு எனக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நான் இயேசுவை விசுவாசத்தினால இது நடந்தது. மகனாயிட்டேன். ஆகவே நியாயப்பிரமாணம் என்னை மகன் ஆக்கல. மகன்ற ஸ்தானத்தில் அதிலிருந்து எடுத்து போடவும் முடியாது. நியாயப்பிரமாணம் என்னை பயமுறுத்த முடியாது. பிரசிடென்டோட வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன், புத்திரனா இருக்கிறேன். என்னை எப்படி நியாயப்பிரமாணம் பயமுறுத்த முடியும்? மற்றவளை குற்றவாளிகளை பயமுறுத்தலாம். ஆனால் நான் குற்றவாளி இல்லையே, நான் புத்திரன். என்னை பயமுறுத்த முடியாது. ஒருவேளை சில காரியங்கள் நான் மீறினாலும் சில தடவை நான் ஒருவேளை கீழ்ப்படியாமல் கூட போகலாம். ஏன்னா நான் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் நான் கீழ்ப்படியாமல் போகிறப்போ கூட நியாயப்பிரமாணம் என்னை பயமுறுத்த முடியாது. ஏன்னா இயேசுடைய ரத்தம் என்னை கழுவுது. நான் அறிக்கை செய்கிறேன், மனம் திரும்புகிறேன், திரும்ப தேவனை பின்பற்றுகிறேன். அப்போ நியாயப்பிரமாணம் என்னை பயமுறுத்த முடியாது. அதே நேரத்தில் பயமுறுத்த முடியாதுன்றதுனால நான் கண்டபடி வாழ்ந்துக்கிறேன்ற வாழ்க்கையும் வாழ முடியாது. வாழ முடியுமா? எப்படிங்க வாழ முடியும்? இவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துகிட்டு இருக்க முடியுமா? இந்த பரிசுத்த தேவன்ட்ட அப்பா அப்படின்னு அணுகிட்டு கண்டபடி வாழ முடியுமாங்க? சான்ஸே கிடையாதுங்க. முடியவே முடியாது. அவரோட அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிறவர்கள் மாம்ச இச்சைய அதுக்கு அடிமையாக இருக்கிறது போல வாழ முடியாது. அவங்க அதை ஒடுக்க பார்ப்பாங்க. அவரோட இருக்க எப்படி தோணும்? ஐயோ இந்த மாம்ச இச்சையை ஒடுக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அழிக்கணும். ரோமர் 8:13 சொல்லுதுல, ஆவியின் வல்லமையினால இந்த மாம்ச இச்சையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இன்னும் அந்த விருப்பம் அதிகரிக்கும், அந்த வல்லமையும் அதிகரிக்கும். ஏன்னா இந்த உறவு பண்ற வேலை, புத்திரன்ற அந்த உறவு வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் கிடையாது. இந்த உறவை வளர்த்தி கொள்ள வேண்டும். அந்த உறவுல வளரும் போது அது ஆளையே மாத்திரும். இந்த மாதிரி அப்போ வெறும் பேப்பர்ல நான் விடுதலை ஆக்கப்பட்டேன்றது மட்டும் இல்ல, வாழ்க்கையில இதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். நான் அவரோட உறவு கொள்ள அவரோட பழக அவர் இன்னும் அறிந்து கொள்ள அவரோட நேரம் செலவழிக்க இந்த உறவை நான் மேன்மையா கருத அவரை அப்பாவேன்னு சொல்லி நான் அணுகும் போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது எனக்கு பாவம் ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. அதை விட்டு தொலைக்கிறேன். நான் சீப்போன்னு விடுறேன். நான் இவருடைய மகன், போக போக இவரை போல ஆயிட்டு வரேன். இவருடைய மூத்த மகனை போல ஆகிறேன். அவரையும் பார்த்துக்கிட்டே வரேன். பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 7 பேசிக்கிட்டே வராரு. நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்கன்றாரு, அங்கேயே சொல்லிட்டாரு. அப்புறம் ரோமர் 8 மாம்சத்தின் மீதும் உங்களுக்கு வல்லமை இருக்கு, நீங்க அதை ஒடுக்குங்க எல்லாம் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு உச்சகட்டமா ரோமர் 8:14-15 என்ன சொல்றாரு? உச்சகட்டமான ஒரு ஆர்கியூமெண்ட் என்னது? எப்பா புத்திரனா இருக்கிறப்பா நீ யாருன்னு எண்ணி பார்த்து இதெல்லாம் விட்டு தள்ளு. இது அடிமைத்தனத்துக்கு கீழே வாழாத, இதற்கு ஒரு அடிமையா இருக்கிறது போல வாழாத. நீ இதற்கு அடிமையா இல்ல, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இல்ல, மாம்சத்துக்கு அடிமையா இல்ல. அப்ப ஏன் அதுக்கு அடிமையா இருக்கிறது போல வாழ்ற? அதெல்லாம் விட்டு ஒரு புத்திரனை போல வாழு, ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைய வாழு. இங்கேயும் போய் தலையை கொடுக்காத, இங்கேயும் போய் தலையை கொடுக்காத. எப்படி போனாலும் பயத்துல தான் போய் முடியும். 2 பக்கமும் போகாத. புத்திரன், அவரோட அந்த உறவு, அதை மையமா வைத்து வாழு.